வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் தொடர்பான வினா விடைகளை பார்ப்போம். செயல் 1. சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். சரியா பிள்ளையே? சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். முதலாவது, பாடசாலைக்கு பொறுப்பானவர். பாடசாலைக்கு பொறுப்பானவர். இங்க பாருங்க, 2 விடை தந்திருக்குது. முதலாவது ஆசிரியர், அதிபர். பாருங்க பிள்ளையே, இதில் மிக பொருத்தமான விடை என்ன? அதிபர். ஏன்? பாடசாலையில் இருக்கின்ற அனைத்து செயற்பாடுகளுக்கும் யார் பொறுப்பானவர்? அதிபர் தான் பொறுப்பானவர். சரியோ? ஆசிரியர் வகுப்பறைக்கு மட்டும் பொறுப்பானவர். அதிபர் தான் பாடசாலையின் சகல விதமான செயற்பாடுகள் எல்லாத்துக்குமே பொறுப்பானவர். அதால என்ன விடை வரும்? அதிபர். அதிபர் கோடு போடுவேன். சரியோ? அடுத்தது பிள்ளைகள், அம்மாவின் அக்கா. பாருங்க, 2 விடை தந்திருக்குது. ஒன்று மாமி, அடுத்தது பெரியம்மா. யார் வரும் இதுல? பெரியம்மா. சரியோ? மாமியாரு அப்பாவினுடைய சகோதரி. சரியா? அப்ப அம்மாவினுடைய அக்கா பெரியம்மா. சரியா பிள்ளைகள்? அப்ப எது சரி? பெரியம்மா. சரியோ பிள்ளைகள்? அடுத்தது, கூடு கட்ட தெரியாத பறவை. பாருங்க, கிளி, குயில். யார் வரும் இதுல? காகத்தின் கூட்டுக்குள்ள போய் முட்டையிடுறவர் யாரு? இவர்தான் அந்த குயில். சரியோ இல்லையா? அப்ப கூடு கட்ட தெரியாத பறவை குயில். சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 4வது, சுறுசுறுப்பான பிராணி. பாப்பம், யாரு? எறும்பா தவளையா? ஓடி ஓடி என்ன எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறது என்ன? யாரு? எறும்பு. என்ன? அவையில் எல்லாத்தையும் ஓடி 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 சேமிச்சு வைப்பினான். ரைட். அப்ப யாரு? எறும்பு. சரியா பிள்ளையா? அடுத்த வழிய பாருங்க, நீரில் அமுழும் பொருள். என்ன? நீரில் தாழுகின்ற பொருள். சரியா? பாருங்க பிள்ளையே, நீரில் அமுழும் பொருள், அதாவது நீரில் தாழுகின்ற பொருள். நாங்கள் தண்ணிக்குள்ள போட்டெல்லாம் பார்த்தனாங்களோ வகுப்பில் எல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி தான் நீருக்குள்ள கொஞ்சம் பொருட்களை போட்டு பார்த்தால் அங்க எந்த பொருள் தாழும்? எந்த பொருள் தாழும்? இங்க பாருங்க, 2 பொருட்களை நாங்கள் போட்டு பார்க்கிறோம். என்ன? முதலாவது விடை மாவு, பந்து. எது சரி? எது தாழும்? இந்த மாவு. செயல் 2 பாருங்க பிள்ளைகள், சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுவோம். இங்க பிள்ளைகள், சரி பிழை இந்த அறிவுறுத்தல்களை நீங்கள் மிக அவதானமாக பார்க்க வேணும்.
என்னன்னு சொன்னால் இங்கு சரி என அடையாளம் இடப்பட்டிருந்தால், அதாவது சரி என அடையாளம் இடப்பட்டிருந்தால் நீங்கள் இங்க சரி என போட வேண்டும். பிழை என அடையாளம் இடப்பட்டிருந்தால் இங்கு நீங்கள் பிழை என்று அடையாளம் இட வேண்டும். இங்கு என்ன தந்திருக்குது? இங்க சரி சரி பிழை என்ன? அப்ப நாங்கள் இங்க என்ன செய்ய வேணும்? எழுதுவோம். சரி பிழை எழுதுவோம். சரியா? ரைட். இனி நாங்கள் கேள்விக்கு வரலாம். முதலாவது கேள்வி, நாய் மோப்ப சக்தி உடையது. நாய் மோப்ப சக்தி உடையது. என்ன மோப்ப சக்தி என்றால் மோப்பம், மணந்து பிடிக்கிறது. என்ன? ஓ, வீட்டில் அம்மா சமைச்சாண்டா நீங்கள் என்ன செய்வீங்க? மணந்து பிடிச்சிருவீங்க. இன்றைக்கு என்ன சமையல்? அதை வேறு தமிழில் இந்த நாய்க்கு நல்ல நிறைய மோப்ப சக்தி இருக்குது. அதால தான் கல்லறை பிடிக்கிறதுக்கு எல்லாம் போலீஸ் எல்லாம் என்ன செய்கிறது? இந்த நாயை கொண்டு திரிவினா. சரியா? ஏன்? அதிக மோப்ப சக்தி உடையது இந்த நாய் தான். சரியா? அதால நாய் மோப்ப சக்தி உடையது. சரியா பிழையா? சரி. என்ன? அப்ப என்ன போட வேணும் இங்க? சரியோ பிள்ளையா? சரி. அடுத்தது பாருங்க, நாம் அனைவரையும் மதித்து நடக்க வேண்டும். என்ன பிள்ளைகள்? நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு தேவை. என்ன? பெரியவை சின்னவை எல்லாருமே எங்களுக்கு வயது முதிர்ந்தவர்கள், அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரையுமே நாங்கள் என்ன செய்ய வேணும்? மதித்து நடக்க வேணும். நாங்கள் சின்ன பிள்ளைகளோ, அப்ப நாங்கள் எல்லாரையுமே மதித்து நடக்க வேண்டும். அப்ப சரியோ பிழையோ? சரி. அப்ப என்னன்னு போடுவீங்க? சரியா பிள்ளையே? அடுத்தது பாருங்க, நீரை நாம் வீண் விரயம் செய்யலாம். நாங்கள் நீரை வீண் விரயம் செய்யலாமோ? இல்லை. ஏன்? எங்களுக்கு வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவை என்ன? இந்த நீர். இந்த நீர் இல்லை என்று சொன்னால் எல்லாமே வறண்டு போயிடும். சரியோ? பயிர்களை வளர்க்க இயலாது, நாங்கள் குளிக்க இயலாது, உடுப்பு துவைக்க இயலாது, நாங்கள் குடிக்க இயலாது, உயிரினம் வாழ முடியாது. அப்ப நீர் எங்களுக்கு முக்கியமான ஒன்று, எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. நீரை நாம் வீண் விரயம் செய்யலாம் என்று தந்திருக்கு. சரியோ பிள்ளையோ பிள்ளைகள்? பிள்ளை. சரியா? பிள்ளை. சரியோ? ரைட். அடுத்தது பாருங்க, புத்தாண்டு எமக்கு மகிழ்ச்சி தருகின்றது. சரியோ பிள்ளையோ பிள்ளைகள்? சரி. புது வருஷம் வேண்டா காணுமே எங்களுக்கு கோயிலுக்கு போகலாம், புது சட்டை வேண்டலாம், முக்கியமா கை விசேடம் வேண்டலாம். என்ன? ஓடி 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 பாட்டிட்ட தாத்தாட்ட பெரியம்மா பெரியப்பா அண்ணா அண்ணின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் நாங்கள் என்ன வேண்டுவோம்? கை விசேடம் வேண்டுவோம். என்ன? அதுக்காகவே அடுத்த வருஷம் இப்ப வருமென்று பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். என்ன? அப்ப புத்தாண்டு நமக்கு மகிழ்ச்சி தருகின்றது. சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போகலாம், பலகாரம் சாப்பிடலாம். என்ன? புது 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 சட்டையெல்லாம் மாமா மாமி எல்லாம் வேண்டி தருவினாம். என்ன? சரியா? அப்ப புத்தாண்டு நமக்கு மகிழ்ச்சி தருகிறதா இல்லையா? மகிழ்ச்சி தருகிறது. என்ன பிள்ளைகள்? அப்ப சரி என்ன வரும் பிள்ளையை?
சரி சரி. ஓகேயா? அடுத்தது 5வது பிள்ளைகள், பாடசாலை கல்வி ஒழுக்கம் போன்றவற்றை கற்கும் இடமாகும். பாருங்க பிள்ளைகள், பாடசாலை கல்வி ஒழுக்கம் போன்றவற்றை கற்கின்ற ஒரு இடம். அதனாலதான் சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் நம்மை பாடசாலைகளில் கொண்டு விடுகினார். ஏன்? சின்ன வயசுல இருந்தே நாங்கள் நல்ல பழக்கங்களை கற்க வேணும், நல்ல கல்வியை பெற வேணும், அமைதியாக இருந்து பழக வேணும், ஆசிரியரை சொற்படி கேட்டு நடக்க வேணும், கடவுளை வணங்க வேணும், அந்த நிகழ்வுகளில் எல்லாம் நாங்கள் பங்கெடுக்க வேணும். அப்படியெல்லாம் எங்களுடைய கல்வியையும் ஆற்றலையும் ஒழுக்கத்தையும் வளர்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய பாடசாலை அமைந்து இருக்கும். எனவேதான் பாடசாலை கல்வி ஒழுக்கம் போன்றவற்றை கற்கும் இடமாகும். சகல விதமான நல்லதுகள் எல்லாத்தையுமே நாங்கள் எங்கே கற்றுக்கொள்கிறோம்? பாடசாலையில. பாடசாலை தான் எங்களை வளர்க்கின்ற ஒரு களமாக அமைகின்றது. சரியா பிள்ளையா? அப்ப பாடசாலை கல்வி ஒழுக்கம் போன்றவற்றை கற்கும் இடமாகும். சரியா பிள்ளையா? சரி. என்ன பிள்ளையா? ஓகேயா? அடுத்தது பிள்ளைகள், பிராணிகளுக்கு வாழ்விடம் உண்டு. என்ன பிள்ளைகள் வாழ்விடம்? இருக்கின்ற வசிக்கின்ற இடம்தான் வாழ்விடம். என்ன எங்களுக்கு என்ன மாதிரி வீடு இருக்குதோ, எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு இருக்கு. என்ன அதே மாதிரி இந்த பிராணிகளும் வாழுறதுக்கு அவைகளுக்கு கொண்டு ஒரு வீடு இருக்குது. என்ன அது கூடா இருக்கலாம், பொந்தா இருக்கலாம், புற்றா இருக்கலாம். என்ன அப்ப பிராணிகளுக்கு வாழ்விடம் உண்டு. சரியா பிள்ளையா? சரி. என்ன பிள்ளையாள்? அப்ப இங்க சரியா பிள்ளையாள்? விளங்கிட்டதோ? சரி. செயல் 3 பிள்ளைகள், பின்வரும் பிராணிகளை நடந்து செல்லும் பிராணிகள், பறந்து செல்லும் பிராணிகள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள் என வகைப்படுத்துவோம். என்ன பாருங்க பிள்ளைகள், நடந்து செல்லுற பிராணி, பறந்து செல்கின்ற பிராணி, ஊர்ந்து செல்கின்ற பிராணி என்று வகைப்படுத்த போறோம். இப்ப சரியோ? பாருங்க, மேல எங்களுக்கு தந்திருக்கணும் காகம், மாடு, கிளி, பாம்பு, நாய், புறா, மண்புழு, ஆடு, அட்டை, குயில், மான், நத்தை, செண்பகம், பூனை, பல்லி. சரியா இல்லையே? இங்க வா, இதுல நாங்கள் வகைப்படுத்த போறோம். எப்படி? நடந்து செல்கின்ற பிராணி, பறந்து செல்பவை, ஊர்ந்து செல்பவை. சரியா? ரைட். பாப்போம். முதலாவத பாப்போம். காகம். காகத்துக்கு இறக்கை இருக்குது. என்ன அப்ப அது எங்க வரப்போகுது? பறந்து செல்பவை. அப்ப காகம் எங்க வர வேணும்? பாருங்க, பறந்து செல்பவைக்குள்ளதான் என்ன வரும்? காகம். கா க கம்.
காகம். சரியா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க, மாடு. மாடு என்ன செய்யும்? நடந்து செல்லும். என்னென்று போகும்? அது நடந்து செல்லும். அப்ப எங்க வர போகுது? மாடு நடந்து செல்வதற்குள்ள மாடு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கிளி. கிளி என்ன செய்யும்? பறந்து செல்லும். அதுக்கு இறக்கை இருக்குதுன்னு. ரைட். அப்ப கிளிய எங்க நாங்கள் போட போறோம்? பறந்து செல்பவை. அப்ப கிளி எங்க வரும் பிள்ளைகள்? கிளி. கிளி. ரைட். அடுத்தது என்ன? பாம்பு. பாம்பு என்ன செய்யும் பிள்ளைகள்? ஊர்ந்து செல்லும். அப்ப எங்க வரப்போகுது இந்த அட்டவணையில? ஊர்ந்து செல்பவை. என்ன? ரைட். அப்ப இங்க என்ன எழுத போறோம்? பாம்பு. பாம்பு. ரைட். அடுத்தது பாருங்கள், நாய். நாய் எங்க வரப்போகுது பிள்ளைகள்? நடந்து செல்லும். என்ன? அப்ப நாய் எங்க வரும்? நடந்து செல்வதற்குள்ள வரும். என்ன? ரைட். பாருங்க பிள்ளைகள். ஓகேயா? ரைட். அடுத்தது புறா. புறா என்ன செய்யும்? பறந்து செல்லும். என்ன? அப்ப புறா எங்க வரப்போகுது? பறந்து செல்வதற்குள்ள வரப்போகுது. ஓகேயா? புறா. சரியா பிள்ளையே? ஓகே. அடுத்தது மண்புழு. மண்புழு என்ன செய்யும்? அப்படியே நிலத்துல ஊந்து 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 அப்படியே போகும். என்ன? அப்ப எங்க வரும்? ஊர்ந்து செல்பவைக்குள்ள வரும். ரைட்டா? எங்க? மா என்ன? சரியா பிள்ளையே? ரைட். அடுத்தது ஆடு. ஆடு எங்க வரப்போகுது? அதுவும் நடந்து செல்லும். என்ன? அப்ப ஆடு எங்க வரும்? நடந்து செல்பவைக்குள்ள வரும். சரியா பிள்ளையே? சரியா பிள்ளையே? ஆடு. அடுத்த பாருங்க, அட்டை. அட்டை என்ன செய்யும்? அட்டையும் அப்படியே ஊந்து 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 செல்லும். இல்ல? அப்ப அட்டை எங்க வரும்? ஊந்து செல்பவைக்குள்ள வரும். சரியா? எங்க பாப்பா? சரியோ பிள்ளையே? ரைட். அடுத்தது குயில். குயிலுக்கு இறக்கை இருக்கு. என்ன? அப்ப அதை என்ன செய்யும்? பறந்து செல்லும். சரியா? அப்ப எங்க போகும் அது? இங்க பாருங்க, பறந்து செல்பவைக்கு நேர வரும். என்ன? என்ன சாமான்? குயில். யாரு வேற? குயில். சரியோ பிள்ளையே? சரி. அடுத்தது மான். மான் என்ன செய்யும்?
துள்ளி துள்ளி நடந்துதான் போகும் என்ன. அப்ப எங்க வரப்போகுது? நடந்து செல்பவைக்குள்ள வரும். சரியோ பிள்ளைகள்? மா மான். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நத்தை. நத்தை எல்லாருக்கும் தெரியும் என்ன, பார்த்துருப்பீங்க. என்னண்டு ஊந்து 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 தங்க வீட்டை சுமந்து கொண்டு ஊந்து 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 போகும் என்ன. ரைட். அப்ப எங்க வரும்? ஊந்து செல்பவைக்குள்ள வரும் என்ன. எங்க பாப்பம்? நத்தை. என்ன பிள்ளை? சரியோ? நத்தை. அடுத்தது செண்பகம். என்ன அடுத்தது? என்ன? செண்பகம். செண்பகத்துக்கு என்ன இருக்குது? இறக்கை இருக்குது. அப்ப அது என்ன செய்யும்? பறந்துதான் போகும். சரியோ? அப்ப எங்க வரும்? பறந்து செல்பவை என்ன? செண்பகம். செண்பகம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பூனை. பூனை என்ன செய்யும்? நடந்து 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 வந்து பதுங்கி பதுங்கி போகும் என்ன. ரைட். அப்ப பூனை எதுக்குள்ள வரப்போகுது? நடந்து செல்பவைக்குள்ள வரும். சரியோ? அப்ப இங்க என்ன போட வேணும்? சரியா பிள்ளைகள்? இன்னும் ஒன்று இருக்கு. என்ன? பல்லி. பல்லி என்ன செய்யும்? ஊர்ந்து செல்லும். சரியா? அப்ப எதுக்குள்ள வரப்போகுது? ஊர்ந்து செல்பவைக்குள்ள வரப்போகுது. சரியா பிள்ளையே? எல்லாருக்கும் விளங்கிட்டதோ? ரைட். இனி நாங்கள் அடுத்த செயற்பாட பார்ப்போம். சரியோ? ரைட். ஓகே. செயல் 4. சரியா? செயல் 4. படங்களை அவதானித்து விடை தருக. படங்களை அவதானி. இப்ப பாருங்க, ஒரு கட்டம் தந்திருக்கணும். அதுக்குள்ள நிறைய படங்கள் இருக்குது. சரியோ? அந்த படங்களை பார்த்து நீங்கள் கீழே தந்திருக்கின்ற கேள்விகளுக்கு பொருத்தமான விடைகளை தெரிவு செய்து எழுத வேண்டும். சரியா? அந்த படத்தை பார்த்து விடையை நீங்கள் எழுத வேண்டும். சரியா பிள்ளையை? இங்க பாருங்கோ. இளநீர் தரும் மரம் எது? சரியா? இளநீர் தரும் மரம் எது? பாருங்கோ, இந்த படத்துக்குள்ள என்ன இருக்குது? இளநீர் தாரது. இங்க பாருங்கோ, தென்னை மரம். சரியா? அப்ப என்ன இங்க விட நீங்க எழுத வேணும்? தென்னை. சரியா பிள்ளைகள்? தென்னை. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க. அடுத்தது, தோட்டத்துக்கு வரும் பிராணி எது? என்ன? தோட்டத்திற்கு வரும் பிராணி எது? தோட்டத்துக்கு நிறைய பிராணிகள் வரும் என்ன. ஆனால் இந்த படத்தில
குறிக்கப்பட்டுள்ள பிராணி எது? சரியோ? பாருங்க பிள்ளைகள், வண்ணத்து பூச்சி. அது அங்க பூக்கள்ல இருக்கிற தேனுகள் எல்லாம் குடிக்கிறதுக்காக பறந்து வரும். சரியா? சரியா பிள்ளைகள்? தோட்டத்திற்கு வரும் பிராணி எது? வண்ணத்து பூச்சி. சரியா பிள்ளைகள்? அடுத்த கேள்வியை பாருங்க, மூன்றாவது கேள்வி. குளத்தில் மலரும் பூ எது? என்ன பாருங்க, ஒரு குளம் ஒன்று தந்திருக்குது. அந்த குளத்துல ஒரு பூ நிக்குது. என்ன பூ? குளத்துல தாமரை. என்ன பிள்ளைகள்? தாமரை பூ. என்ன அப்ப நாங்கள் தாமரை என்று எழுதுவோம். தாமரை. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, தம்பி விளையாடும் பொருள் எது? பாருங்க, இங்க ஒரு சின்ன தம்பி உண்டு, ஒரு நல்ல வடிவான போல் ஒன்று வச்சு விளையாடுறாரு. என்ன பாருங்க, அப்ப என்ன வச்சு விளையாடுறார்? பந்து. என்ன வச்சு விளையாடுற? பந்து வச்சு விளையாடுற. அப்ப தம்பி விளையாடும் பொருள் எது? பந்து. என்ன பிள்ளை வரும்? பந்து. பந்து. சரியா பிள்ளைகள்? அடுத்தது ஐந்தாவது பாருங்கள். பகல் வானில் வெளிச்சம் தருவது எது? பகல் வானில் வெளிச்சம் தருவது எது? என்ன பாருங்க பிள்ளைலாங்க, பகல்ல எங்களுக்கு வெளிச்சம் தாரது என்ன? சூரியன். என்ன சூரியன் எங்களுக்கு என்ன செய்யுது? பகலில வெளிச்சத்தை தருகுது. அப்ப யார் அவர்? சூரியன். சரியா? பகல் வானில் வெளிச்சம் தருவது சூரியன். அங்க பாப்போம். சூரியன். சரி பிள்ளைகள், சுற்றாடல் சார் செயற்பாடு வினாவிடைகளை நாங்கள் இன்றைக்கு பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் தொடர்ந்து நாங்கள் வேறு வினாவிடைகளை நாங்கள் பார்ப்போம். நன்றி பிள்ளைகள்.